திராவிட மாடல் ஆட்சி அரசுடைய பட்ஜெட் என்பது ஓடாத வண்டியை வண்டி பார்த்து திங்கரிங் பார்த்துருக்காங்க. என்ன டிங்கரிங் பார்த்தாலும் இந்த வண்டி ஓடாது. பட்ஜெட் ஏமாத்துகிற இது சட்டப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அவரை தமிழக அரசு செய்திருக்கிறது. பாரதிய ஜனதாவும் அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அந்த பைனான்ஸ் என்பது மத்திய அரசுடைய பட்டியலில் வருகிறது. மத்திய அரசு பட்டியலில் வருகிறத ஒரு பட்டியலில் வருகிறதை மாநில அரசு மாற்றுவதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் மத்திய அரசாங்கம் இன்று இது உடனடியாக ஆர்டிகல் 157 பிரகாரம் மாநில அரசாங்கத்திற்கு தாக்கீது அனுப்பியிருக்க வேண்டும். ஆகவே திமுகவும் பாரதிய ஜனதாவும் நாடகம் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சார் 1000 கோடி ஊழல் டாஸ்மாக் ஊழல் வந்து அமலாக்கத்துறைக்கு இப்பதான் கண்டு தெரிஞ்சிருக்கு. இதுதான் 3 வருஷமா நடக்குது. சொல்லிட்டு இருக்காங்க.